ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பானிபூரி மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் 50 கிராம் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அதோட ஒரு 5 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை வாஷ் பண்ணி தண்ணி சேர்த்து கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு குக்கர் மூடி போட்டு அடுப்பில் வச்சிடலாம். அடுத்து நம்ம பானி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பிடி கையளவு புதினா, ஒரு பிடி கையளவு கொத்தமல்லி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு, அதோட ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை ஊற வச்சு அதையும் சேர்த்து உப்பு சேர்த்து கிரைண்ட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வரமிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், ஜீரகத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான பானி ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் நான் மசாலாவுக்கு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் மசீர அளவுக்கு. ஸோ அதை தோல் உரிச்சிட்டு அதோட பச்சை பட்டாணி, ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அதுக்கும் கொஞ்சம் வரமிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பு சேர்த்து வச்சுட்டிங்கன்னா சூப்பரான மசாலா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ரெடிமேட் பூரி தான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதை நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்து பொரித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ சூப்பரான பானிபூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதில் ஒரு பூரியை எடுத்து அதை ஓட்டை போட்டு மசாலா வச்சு பானி வச்சு சாப்பிட்டா செம்ம